பொருளாதார சூழல்கள்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். இதுக்கேற்ற மாதிரியும் உன்னுடைய மாறாத வகையில் உன்னுடைய அமைப்பு எந்தவித நஷ்டத்துக்கும் உட்படாமல் சீர்குலைவு ஏதுமின்றி விரிவுபடுத்தக்கூடியதாகவோ சுருங்கக்கூடியதாகவோ இருக்கணும். இதுதான் நெகிழ்ச்சித்தன்மைன்னு சொல்கிறது. நீங்கள் எழுதும்போது இதில் இருக்க மாதிரி எழுதினா போதும். மாறும் சூழ்நிலைக்கு ஏற்ப அமைப்பும் மாறக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். சீர்குலைவு ஏதுமின்றி விரிவுபடுத்தக்கூடிய வகையில் அமைப்பு இருத்தல் வேண்டும். இதுவே நெகிழ்ச்சித்தன்மை. அந்த விளக்கம் போதும். அடுத்து திறமைன்னு சொல்கிறோம். அமைப்பின் வெற்றிக்கு திறமையே திறவுகோல். திறமை பயிற்சியின் மூலம் மேம்படுத்தப்படலாம். குறிக்கோள்களை குறைந்த செலவில் அதிக பலனுடன், இதுதான் முக்கியம், குறைந்த செலவில் அதிக பலனுடன் நிறைவேற்ற திறமை பயன்படும். அதனால் திறமை பயிற்சியின் மூலம் தான் மேம்படும்னு இந்த பாயிண்டில் சொல்கிறோம். பயிற்சி ஒரு நல்ல அமைப்பில் பயிற்சி அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, மேம்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த திறமையை. அப்படின்னு மேம்படுத்த அந்த செலவு வேஸ்ட் இல்லை, அந்த செலவில் அதிக பலன் கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் திறமை ஒரு அமைப்பில் ரொம்ப முக்கியம். எளிமை கடைசியில். அதிகார படிநிலை மட்டங்கள் அதிகமாக இருந்தால் செய்தி தொடர்புகளில் சிக்கலும் குழப்பமும் மோதலும் ஏற்படும். அதிகார படிநிலை மட்டங்கள் எத்தனை அதிகாரிகள் இருக்காங்க, அடுத்தடுத்த நிலை இருக்காங்கன்றது கரெக்டாக இருந்தால் தான் செய்திகள் சிக்கல் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா மோதல் ஏற்படும்ன்றான். ஒருங்கிணைக்க முடியாது போகலாம். எனவே எளிமையான படிநிலைகள் அமைக்கப்பட வேண்டும். மிக குறைந்த அளவில் படிநிலைகள் ஸ்டெப்ஸ் இருக்க மாதிரி அமைப்பானது அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். 12 பாயிண்ட்டுகள் இங்கே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முதல்ல இருந்தே உங்களுக்கு நோக்கங்களின் ஒருமை, வேலை முதல்ல நீங்கள் என்ன பண்ணோம், அந்த கோட்பாடுகளை நல்ல தெளிவாக, சில பசங்க என்ன பண்ணுறான் 1 2 எழுதிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். முதல்ல உங்களுக்கு அந்த தலைப்புகள் நல்லா வரணும், கோட்பாடுகள். அப்புறம் அது உள்ளே இருக்கக்கூடிய விளக்கங்கள் ஈஸியாக கொண்டு போயிடலாம். நோக்கங்களின் ஒருமை, அப்புறம் நோக்கங்களின் ஒருமை முடிஞ்ச பிறகு என்ன வேலை செய்ய போகிறோம், அதை எப்படி பகிர போகிறோம். அடுத்து கட்டுப்பாட்டு வீச்செல்லை. ஒரு மேலாளருக்கு எவ்வளோ வேலைங்களை ஒதுக்கலாம், அவரால் எவ்வளோ கட்டுப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு. அடுத்து அவர் இருக்கக்கூடிய ஆணை அடுத்தடுத்த நபர்களுக்கு போகிற வகையில் தரவரிசை முறை கோட்பாடாக அது அமைஞ்சிருக்கணும். 4 கோட்பாடு ஆகிடுச்சிங்களா. அடுத்து கட்டளை ஒருமை. ஒருத்தருக்கு ஒரு பணியாளருக்கு ஒரு அதிகாரி தான் கட்டளை இடணும், கட்டளை ஒருமை. பணி வழி வரைவிலக்கணம். அடுத்து ஒருங்கிணைத்தல். அதிகார ஒப்படைப்பு. அதிகார ஒப்படைப்பு வந்தாவே அடுத்து டக்குன்னு பொறுப்பு வந்துடணும், அதோட தொடர்புடையது பொறுப்பு கோட்பாடு. 3 மை. நெகிழ்ச்சித்தன்மை, திறமை, எளிமை. முதல்ல உங்களால் இந்த 12 பாயிண்ட்டை தலைப்புகள் மட்டும் சொல்ல தெரியக்கூடிய பயிற்சியை முதல்ல பண்ணணும். அப்புறம் தான் ஒவ்வொரு கோட்பாடை பற்றியும் 4 வரி 3 வரி எழுதலாம். ஏன்னா இது 4 மார்க் கேள்வியிலையும் நீங்கள் இதையே படிக்க போகிறீங்க. அதனால் நீங்கள் தலைப்புகளுக்கு வரிசையாக இருந்ததுன்னா 10 தலைப்புகளில் எழுத தெரியணும் உங்களுக்கு. இதை கோட்பாடுகளை அடுத்தடுத்து தான் வரணும், வரிசையாக தான் வரணும்னு அவசியம் இல்லை, அதையும் சொல்லிடுறேன். இதுதான் வரணுமா சார்னா நோக்கங்களின் ஒருமை. நோக்கம் மட்டும் நம்பர் 1 இருக்கணும், அது மாறக்கூடாது. மற்றதெல்லாம் அந்த ஆர்டர் மாறினா கூட பரவாயில்ல. வேலை பகிர்வு, கட்டுப்பாட்டு வீச்செல்லை, தரவரிசை முறை கோட்பாடு, கட்டளை ஒருமை, பணி வழி வரைவிலக்கணம், அப்புறம் ஒருங்கிணைத்தல், அதிகார ஒப்படைப்பு, உடனே பொறுப்பு கோட்பாடு, நெகிழ்ச்சித்தன்மை, 3 மை. நெகிழ்ச்சித்தன்மை, அப்புறம் திறமை, எளிமை. இந்த மாதிரி முதல்ல 12 பாயிண்ட்டுங்களை வேகமாக வர வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாயிண்ட் சார்ந்து ஒரு 4 வரி 3 வரி நம்ம எழுத ஆரம்பித்தா நிச்சயமாக இந்த 20 மார்க் மதிப்பெண்ணில் நம்ம முழுமையான மதிப்பெண்களை பெற முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். வாழ்த்துக்கள். இப்போ அமைப்புன்ற பாடத்தில் நம்ம 2 பிரிவுகளாக இருக்குதுன்னு சொன்னேன். ஒன்று அமைப்பினுடைய கோட்பாடுகள், 2வது வணிக அமைப்பினுடைய வகைகள், பல்வேறு வகையான வணிக அமைப்புகள். இந்த 2 சேர்ந்தது தான் அந்த முதல் பாடம். இந்த 2மே 20 மதிப்பெண்கள் ஏதாவது ஒன்று வந்துட்டுருக்கும். ஒன்று அமைப்பின் கோட்பாடுகள். இப்போ தான் சொல்லி முடித்தேன் உங்களுக்கு. கோட்பாடுகள் எத்தனை, 10 கோட்பாடுகளால் நமக்கு தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். இப்போ அடுத்த பகுதி இதே அமைப்புன்ற பாடத்தில் இன்னொன்று இதுக்கு இணையான பகுதி வணிகத்தினுடைய பல்வேறு அமைப்புகள், வணிக அமைப்புகள், பல்வேறு வகையான வடிவமைப்புகள் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதை முடிச்சிட்டோம்னா இந்த 2 யூனிட்டுக்குள்ளே நிச்சயமாக ஒரு 20 மார்க் கேள்வி இருக்குது, இது அல்லது அது. இதுக்கப்புறமும் இதை ஒட்டி நம்ம 4 மதிப்பெண்கள் 6 மதிப்பெண்கள் பார்த்தோம்னா இந்த பாடம் முழுமையாக முடிவடையும் அப்படின்றோம். இங்கே பாருங்கள், இப்போ வணிக அமைப்புகள் அப்படின்னு சொன்னால் 2 வகையாக பிரிக்கிறோம். தனிநபர் நிறுவனங்கள்னு சொல்லலாம், அரசு நிறுவனங்கள்னு சொல்லலாம். ஏன் இப்படி பிரிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தனிநபர்கள் மூலதனம் விட்டு அவர்களே நிர்வாகம் செய்யக்கூடிய வணிக அமைப்புகளை இந்த தலைப்புங்களை கொண்டு வர்றாங்க. வணிக அமைப்பில் இது ஃபுல்லாக தனிநபர்கள் தான் சொந்த பணத்தை போட்டு தானே நிர்வாகம் செய்யக்கூடிய வணிக அமைப்புகள் எல்லாம் இந்த பட்டியலில் வருது. எதிர்பக்கம் வர்றது அரசு நிறுவனங்கள். பேரே தெரியுது பாருங்கள், அரசு மூலதனமிட்டு அரசு நிர்வாகம் செய்யக்கூடிய அமைப்புகள் அரசு நிறுவனங்கள்னு பேர்.
ஆக வணிக அமைப்புகளிலே அரசும் சில வணிக அமைப்புகளை நடத்துது, தனிநபர்களும் சிலதை நடத்துகிறாங்க. இதை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம். ஆக இந்த வணிக அமைப்புகளுடைய வகைகள் யாவை விளக்கு அப்படின்னு கேட்டான்னா இந்த சார்ட்டை நீங்கள் போட்டுட்டு தனிநபர் நிறுவனங்கள் 6 வகையாக பிரிக்கிறோம். தனி வணிகம், இந்து கூட்டு குடும்பம், கூட்டாண்மை, கூட்டு பங்கு நிறுவனம், கூட்டுறவு அமைப்பு, பன்னாட்டு நிறுவனங்கள். இதெல்லாம் தனிநபர்கள் மூலதனம் போட்டு நடத்தக்கூடிய அமைப்புகள். இதுக்கப்புறம் அரசு நடத்தக்கூடியது, அரசு மூலதனம் விட்டு அரசு நிர்வாகம் செய்யக்கூடிய அமைப்புகள் துறைமுறை அமைப்பு, பொதுக்கூட்டுறு, அரசு நிறுவனம், வாரிய அமைப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 4 வகையான அமைப்புகள். ஆக இது எல்லாத்தையுமே சார்ட் போட்டு ஒவ்வொன்றுத்தை பற்றியும் நீங்கள் ஓரளவு விளக்கங்களாக எழுதும். ஃபுல் விளக்கமும் எழுத வேண்டியதில்லை, ஓரளவு முக்கியமான பாயிண்ட்ஸு எழுதணும்னாவே, இப்போ நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு முக்கியமான நம்ம பாயிண்ட்ஸுங்களை எழுதணும்னாவே உங்களுக்கு இது நிறைவடைஞ்சிடும். இந்த 20 மதிப்பெண் இது. இதை விட முக்கியம் என்னன்னு கேளுங்களேன், இந்த வணிக அமைப்புகளுடைய பாடம் தான் உங்கள் அடுத்து வரக்கூடிய பாடங்களை. இந்த புக்கே தான். அடுத்த பாடம் தனி வணிகம், அதுக்கு அடுத்த பாடம் கூட்டாண்மை, அதுக்கு அடுத்த 2 பாடங்கள் கூட்டு பங்கு நிறுவனங்கள், அதுக்கு அடுத்து கூட்டுறவுன்ற பாடம், அதுக்கப்புறம் அரசு துறை அப்படின்னு சொல்லி பொதுத்துறை, துறைமுறை அமைப்பு, பொதுக்கூற்று, அரசு நிறுவனம் வரும். இதுதான் இந்த புக் 12th உங்களுக்கு மொத்த லெசனே தான். 8 பாடங்கள் சொல்கிறோம்ல, அது எல்லாத்தினுடைய சுருக்கம் தான் இது. ஏன்னா அமைப்புன்றதில் இது வந்தே ஆகணும். முதல்ல அமைப்பினுடைய கோட்பாடுகள் சொன்ன பிறகு வணிக அமைப்பினுடைய வகைகள்ன்றதுனால எளிமையாக நீங்கள் இதை எழுதலாம். இன்னொரு இதுக்கு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு வச்சுங்களேன், இது முதல் பாடத்தில் நம்ம சொல்கிறோன்னா எல்லாத்த பற்றியும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்ல போகிறோம். ஆனால் ஒவ்வொன்றத்தை பற்றியும் நீங்கள் படித்து முடிச்சிட போகிறீங்க. கடைசியில் பரீட்சை எழுதும்போது நீங்களே தனி வணிகம்னா டக்குன்னு ஒரு 4 பாயிண்ட் எழுதிடுவீங்க. இப்போ நம்ம சொல்கிறதே இல்லை, அதுக்குள்ளேயே உனக்கு கேதர் ஆகிடும் அந்த பாயிண்ட்டு. அதனால் இந்த சார்ட் ரொம்ப முக்கியம். தனிநபர் நிறுவனங்கள், தனிநபர் மூலதனம் விட்டு தனிநபர் நடத்தக்கூடிய இந்த நிறுவனங்கள் அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல அதை பற்றி சொல்கிறேன். முதல்ல தனியார் வணிகம் அப்படின்னு சொல்கிறோம், சோல் ட்ரேடர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். தனியார் வணிகம்னாவே உங்களுக்கு அந்த பேர்லேயே இருக்குது, ஒரு நபர், தனிநபர், ஒருவர் இருந்தால் போதும். இது இந்த ஒருவர் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் தனிநபர். இவரே தன்னுடைய மூலதனத்தை போடுறாரு, தானே தொழில் நடத்துகிறாரு, தன்னுடைய அறிவை பயன்படுத்துகிறாரு, அனுபவத்தை பயன்படுத்துகிறாரு, வர லாப நஷ்டங்களை இவரே எடுத்துக்கொள்கிறார். இதுதான் தனியார் வணிகம்னு சொல்லக்கூடியது. இதில் நீங்கள் என்ன பாயிண்ட் சேர்க்கலான்னீங்கன்னா, தனியார் வணிகத்துக்கு தனி சட்டம் இல்லை. பொதுவாக ஒரு வணிக அமைப்புன்னா அதுக்கு ஒரு சட்டம் இருக்கலாம். இப்போ பின்னால் வரக்கூடிய அமைப்புகள் கூட்டாண்மை நிறுவனத்துக்கெல்லாம் தனித்தனி, கூட்டுறவு இதுக்கெல்லாம் தனித்தனி சட்டங்கள் உண்டு. தனியாக சட்டம் இயற்றப்பட்டு அதன் கீழே அது நெறிப்படுத்தப்படுகிறது. ஆனால் தனி வணிகத்திற்கு என்ன இல்லை, தனி சட்டம்னு எதுவுமே இல்லை, இதை சொல்லலாம். ரெண்டாவது, தொழில் அமைப்புகளிலேயே மிகவும் பழமையானது தனியார் வணிகம் தான். ஏன்னா இது 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பான். தொழில் அமைப்புகளில் மிகவும் தொன்மையானதுன்னு கேட்பான். தொன்மையானதுன்னா பழமையானதுன்னு அர்த்தம். அப்படின்னா முதல் தோன்றியது தனியார் வணிகம் தான். தனிக அமைப்பில் முதல் தோன்றியது வணிக அமைப்பில் தனியார் வணிகம் தான். இது ஒரு பாயிண்ட்டாக நம்ம எழுதலாம். அடுத்து இது ஒரு கோட்பாட்டில் செயல்படுது. ஒரே ஆள் தானே, எல்லாம் அவரே, அவரே எல்லாமும். இது ஒரு வாசகம், கொள்கை வாசகம். எல்லாம் அவரே, அவரே எல்லாமும் அப்படின்றது தான் இந்த தனியார் வணிகம். இதில் இருக்கக்கூடிய இந்த நபர் தானே மூலதனம் விடுறார், தானே தொழில் செய்கிறார், வர்ற லாபத்தை அவரே ஏற்றுக்கொள்கிறார், அவரே முடிவுகளை எடுக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ தனியார் வணிகம் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் சில வார்த்தைகள் படிப்பீங்க. அவருடைய பணம் போதலைன்னா கடன் வாங்கி யார்கிட்ட, உறவினர்கிட்ட, நண்பர்கிட்ட கடன் வாங்கி தொழிலில் ஈடுபடுத்தலாம். அதேமாதிரி தான் ஒருவரே நிர்வாகம் செய்ய முடியலன்னு சொன்னால் தன் குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்களை அந்த தொழில் செய்வதற்கு கூட உதவிக்கு சேர்த்துக்கொள்ளலாம், அல்லது சம்பளம் கொடுத்து சில பேரை வேலைக்கு வைத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் அதனுடைய விரிவாக்கம், கடன் பெற்று செய்யலாம். ஆனால் இதில் முக்கியமாக நீங்கள் எழுத வேண்டியது, இந்த தனி வணிகருடைய பொறுப்பு வரையறா பொறுப்பு, அன்லிமிட்டெட் லைபிலிட்டி. இது பின்னால் படிக்க போகிறோம். வரையறா பொறுப்பு என்னன்னா, நிறுவனத்தினுடைய கடன்களை நிறுவனம் திருப்பி கொடுக்க முடியலன்னா தன் சொந்த சொத்துலேருந்து இவர் கொடுக்கணும், சொந்த சொத்தை இழக்க நேரிடும். இதுதான் வரையறா பொறுப்பு. தனி வணிகருக்கு அந்த ஒரு அபாயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறுவனத்துக்காக கடன் வாங்குறாரு, அந்த நொடிஞ்சு போகுது அந்த தொழில்னா, சரி தொழில் நொடிஞ்சு போச்சுங்க விட்டுருங்க என்னன்னு சொல்ல முடியாது. இவருடைய வீடு மனை இதெல்லாம் விற்று கொடுக்க வேண்டியிருக்கும். இதுதான் வரையறா பொறுப்புன்றது. தனி வணிகருக்கு இத்தகைய பொறுப்பு உண்டு. இவ்வளோ விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு 4-5 பாயிண்ட்டாக இதை நம்ம எழுதுகிறோம். நான் இப்போ நோட்ஸ் உங்களுக்கு போர்டில் வரும்போது உங்களுக்கு கிளியராக அந்த 4-5 விஷயங்கள் மட்டும்தான் எழுதுவேன். சில பாயிண்ட்ஸ்களும் டாப் அப் பண்ணிக்கோங்க. தனி சட்டம் இல்லைன்னு சொல்லலாம். அப்புறம் இது தொன்மையான அமைப்பு, வணிக அமைப்புகளே மிகவும் தொன்மையானது, பழமையானது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து எல்லாம் அவரே, அவரே எல்லாமும். வரையறா பொறுப்பு இருக்குது. இவர் ஒருத்தர் தான் மூலதனம்ன்றார், இவரே தொழிலை செய்கிறார், வர்ற லாபம் ஃபுல்லாக இவரே சாரும், விரைவாக முடிவெடுக்கலாம். இதெல்லாம் தனியார் வணிகத்தை பற்றி சொல்லலாம். வணிக அமைப்பில் அவ்வளோ சொன்னால் போதும் இந்த இடத்துல. அடுத்து ரெண்டாவது, இந்து கூட்டு குடும்பம்ன்றது ஏறத்தாழ தனியார் வணிக அமைப்பு மாதிரி தான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா,
உங்களுக்கு தெரியும் நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இத்தகைய இந்த இந்து கூட்டு குடும்பம் இருக்கிறது. இது வந்து தனியாக உங்களுக்கு 8 மார்க்கில் வரப்போகுது. இருந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் எழுதணும் நம்ம. அந்த விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன். அப்புறம் 8 மதிப்பெண் வினாக்கு விடை கொடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். இப்போ இந்து கூட்டு குடும்பம்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் கூட்டாக இருக்கிறது. அந்த கூட்டாக இருக்கக்கூடிய குடும்பம் சில தொழில்களை செய்கிறது. இதுதான் இந்து கூட்டு குடும்பம். இந்தியாவில் மட்டும்தான் காணப்படுதுன்னு சொல்லலாம். யார் சார் கூட்டு குடும்பம்னு கேட்டிங்கன்னா, தாய், தந்தை, மகன், மகள், மகனின் மகன், மகனின் மகள் அப்படின்னு சொல்கிறான். தாய், தந்தை, மகன், மகள், இது வரைக்கும் ஈஸியாக வந்துடும். அடுத்து மகனோட வாரிசுகள், மகனின் மகளாக இருக்கலாம், மகனின் மகளாக இருக்கலாம், மகனோ மகளோ. ஆக மகனோட வாரிசுகள் எல்லாம் 2 ஆணோ பெண்ணோ இருக்கலாம். இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் இந்து கூட்டு குடும்பம்னு சொல்கிறாங்க. அடுத்து இதில் எல்லாருமே கூட்டு உரிமையாளர்கள். இதனுடைய சொத்துக்கள் எல்லாம் கூட்டு பொறுப்பு. எல்லாருக்கும் இந்த உரிமை உண்டு இதில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இந்து கூட்டு குடும்பத்தில் இன்னும் சில விஷயங்கள் சொல்லணும்னா, இது என்ன தொழில் பெரும்பாலும் செய்வாங்கன்னா கைத்தொழில்கள், சின்ன தொழில், குடிசை தொழில்கள், விவசாயம், இதெல்லாம் தான் இந்து கூட்டு குடும்பத்தின் பிரதான தொழில்களாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். சரி, இந்த தொழிலை யார் சார் செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்து கூட்டு குடும்பத்தில் அந்த குடும்பத்தினுடைய தலைமை உறுப்பினர் தான் இந்த தொழிலை செய்கிறார். அந்த தலைமை உறுப்பினருக்கு பேர் கர்த்தா அப்படின்னு பேர், கர்த்தான்னு பேர். இது ஒரு தனியாக ஒரு 4 மார்க்கில் வரும். கர்த்தா என்பவர் யாருன்னு கேட்பான். ரொம்ப எளிமை. இந்து கூட்டு குடும்பம் தன்னுடைய தொழிலை அந்த குடும்பத்தினுடைய தலைவர் மூலம் நடத்துகிறது. அந்த குடும்ப தலைவருக்கு தான் என்னென்னு பேர், கர்த்தா என்று பெயர். மற்றவங்களாம் உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இதில் ஆண்கள் பெண்கள் 2 பேரும் இருக்காங்கன்னாலும் கூட 1965 ஆண்டுலேருந்து 85ஆம் ஆண்டுலேருந்து உங்களுக்கு பெண்களுக்கும் சம உரிமை வந்துடுச்சு. எப்படி ஆண்களைப் போலவே பெண்களும் இதில் பங்கேற்கலாம் அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். இது மாதிரி விஷயங்கள்லாம் இதில் எழுத போகிறோம். இந்து கூட்டு குடும்பம் இந்தியாவில் மட்டும் காணப்படுகிறது. இது 2 சட்டங்கள் இருக்குன்றது. இந்த விஷயங்களும் போதுமான அளவுக்கு நீங்கள் எழுதலாம். எப்போன்னா இந்த 8 மார்க் எழுதி நான் சொல்லி கொடுத்துட போகிறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எழுதணும். தலைப்பு வந்ததுமே எழுதக்கூடிய தன்மை வரணும். தனி வாணிகமாக இந்த 4-5 பாயிண்ட் எழுதிட்டோம். இந்து கூட்டு குடும்பமாக யார் இந்து கூட்டு குடும்பத்தை சேர்ந்தவர்கள், இவங்க கூட்டு வாரிசுதாரர்கள் அப்படின்றதெல்லாம் அதை எழுதிடலாம். அடுத்து கூட்டாண்மைன்னு வரும். கூட்டாண்மைன்றது என்ன தெரியுங்களா? எல்லாருமே, அதாவது பலர் ஒன்றிணைந்து செய்யக்கூடிய தொழிலின் ஆதாயத்தை பகிர்ந்து கொள்ள உடன்பட்ட நபர்களிடையே நிலவும் உறவு அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு ஒப்பந்த உறவு. அதுக்குன்னு இதுக்கு தனி சட்டம் இருக்குது. இந்திய கூட்டாண்மை சட்டம் 1932. 1932ஆம் ஆண்டில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932ன்னு பேர். இந்த சட்டம் தான் இதுக்கு இப்போ வழிமுறைகளை சொல்கிறது அப்படின்னு பார்க்குறோம். பட் இதில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள் குறைஞ்ச அளவு 2 பேர் இருக்கணும். எப்படி தனி வாணிகம்னா ஒருத்தர்னு சொன்னோம் இல்லையா? அப்போ கூட்டாண்மையர்னா குறைஞ்ச அளவு 2 பேர் இருக்கணும். அதிக அளவு எவ்வளோ இருக்கணும்னா, வங்கி தொழில் செய்யக்கூடிய கூட்டாண்மையாக இருந்தால் 10 பேரும், ஏனைய தொழில் செய்யக்கூடிய கூட்டாண்மையாக இருந்தால் 20 பேரும் இருக்கணும் அப்படின்னு ஒரு வரையறை இருக்குது. இது 10 பேர், அது 20 பேர் அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கப்புறம் இதை விருப்பம் பதிவு செய்யணுமா சார்? அமைப்புனா பதிவு செய்யணுமா? வியாபார அமைப்பாச்சுன்னு கேட்டால் விருப்பத்துக்கு உட்பட்டது. விரும்பினா பதிவு செய்யுங்க, விரும்பலைன்னா பதிவு செய்ய வேண்டும்னு சொல்கிறான். அதே மாதிரி இது ஒப்பந்த உறவு. இது வந்து வேறு காரணங்களால் ஏறுறதில்லை. உறவுலாம் இதில் கிடையாது. ஒப்பந்தம். யாராவது ஒப்பந்த தகுதி உடைய நபர்கள் குறைஞ்சது 2 பேர் ஒன்று சேர்ந்தாவே இந்த கூட்டாண்மையை ஒப்பந்தம். எழுத்து மூலமாக இருக்கலாம், வாய் மூலமாக இருக்கலாம், ஒப்பந்தம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் உறுப்பினர்கள் கூட்டாளிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஒவ்வொருத்தரும் பார்ட்னர்னு சொல்லுவோம். மொத்தமாக இவர்கள் நிறுவனம் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவ்வளோ எழுதுனா போதும். இதில் இந்த கூட்டாண்மைன்றது பலர் ஒன்றிணைந்து வர்ற லாபத்தை, இது சட்டப்படியான தொழில் மேற்கொள்ளப்படுகிறது. செய்யக்கூடிய தொழில் சட்டத்துக்கு உட்பட்ட தொழிலாக இருக்க வேண்டும். இந்திய சட்டத்துக்கு உட்பட்ட தொழிலாக இது இருக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் இதில் கூட்டாண்மையில் நம்ம எழுத போகிற பாயிண்ட்ஸ். இப்போ நான் டிஸ்பிளே பண்ணும்போது உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கிளியராக கொடுத்துட்டேன். அடுத்து கூட்டுப்பங்கு நிறுமம்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறுமம் என்பது ஒரு புனைவு நபர் நிலைப்பேற்று தொடர்ச்சியுடனும் பொது முத்திரையுடனும் சட்டத்தால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு தான் அதுக்கான வரைவிலக்கணம் கொடுக்குறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறுமம் என்பது ஒரு புனைவு நபர், நம்மள மாதிரியே நபர், ஆனால் சட்டப்படியான நபர். சட்டத்தோட கண்களில் அது தனி நபராக கருதப்படுகிறது நிறுமம்ன்ற அமைப்பு. இதனுடைய மூலதனம் என்னாச்சு? பல பகுதிகளாக சம அலகுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். அந்த ஒவ்வொரு அலகுக்கும் பேர் பங்குன்னு பேர். யூனிட்டுக்கும், ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பங்குன்னு பேர். இந்த பங்குகளை வாங்கக்கூடிய நபர்கள் பங்குனர் என்று அழைக்கப்படுவார்கள். இந்த பங்குனர்கள் தான் நிறுமத்தினுடைய உண்மையான உரிமையாளர்கள். சரி, இவர்கள் தான் உண்மையான உரிமையாளர்கள்னா எப்படி நிர்வாகம் செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பங்குக்கு ஒரு வாக்கு. நான் 10 பங்கு வச்சுருந்தா 10 ஓட்டு எனக்கு, 5 பங்கு வச்சுருந்தா 5 ஓட்டு. 1000 பங்கு ஒருத்தர் வாங்கியிருக்காருன்னா 1000 ஓட்டு அவருக்கு வாக்களிக்கலாம், 1000 வாக்குகளை அளிக்கலாம்.
ஆக இப்படி வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இயக்குனர் அவை தான் நிர்வாகத்தை கவனிக்கிறது. அதனால் இதில் ஒரு பங்கு ஒரு வாக்குன்ற முறை பின்பற்றப்படுகிறது. ஏறத்தாழ அதனால தான் இது செல்வந்தருடைய அமைப்புன்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம குறிப்பிட வேணாம். கூட்டுப்பங்கு நிறுவனம் என்பது ஒரு புனைவு நபர் நிலைபெற்று தொடர்ச்சியுடன் பொது முத்திரையுடன் உருவாக்கப்பட்டது. இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்குன்னு தனி சட்டம் இருக்குது. எப்படி கூட்டாண்மைக்குன்னு இந்திய கூட்டாண்மை சட்டம் 1932 இருக்கோ, அதனால் கூட்டுப்பங்கு நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்திய நிறுவனச் சட்டம் 1956, இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 1956 அதுக்கான வழிமுறைகள்லாம் சொல்லுது. பொதுவாகவே நிறுவனத்தினுடைய தொடங்கிறது, நடத்துறது, மூடுறது எல்லாமே கடுமையான விதிமுறைகளுக்கு உட்பட்டது. அதே மாதிரி கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும். கூட்டாண்மை விரும்பினா பதிவு செய்யலாம்னு சொன்னோம் இல்லைங்களா? கூட்டுப்பங்கு நிறுவனம் நிச்சயமாக என்ன பண்ணணும், பதிவு செஞ்சே ஆகணும் அப்படின்னு பார்க்குறோம். இதுலேயும் உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா 2 வகையான நிறுவனங்கள் தான் ரொம்ப முக்கியம். தனி வரையறை நிறுவனம்னு சொல்லலாம், பொது வரையறை நிறுவனம்னு சொல்லலாம். தனி நிறுவனமாக இருந்தால் குறைஞ்சது 2 பேர், அதிக அளவு 50 பேர். பொது நிறுவனம் பெரும்பாலும் பொது நிறுவனங்கள் தான் இப்போ நடைமுறையில் அதிகமாக இருக்குன்றதுனால குறைஞ்சது 7 பேர், அதிக அளவுக்கு எல்லையே கிடையாது. எவ்வளோ பேர் வேணால் பங்குனர்களாக சேர்ந்து கொண்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய மூலதனம் பல சம அலகுகளாக பிரிக்கப்பட்டு யூனிட்ஸ். அந்த ஒவ்வொரு அலகுக்கும் பேர் பங்குன்னு பேர். அதை வாங்குறவன் பங்குனர். பங்குனர் தான் நிறுவனத்தினுடைய உண்மையான உரிமையாளர் அப்படின்றது இந்த நிறுவனத்தை. இன்னொன்று, இது தாம் பேர்லேயே சொத்து. தனிநபர் தன்மைன்றது என்னென்னா, தாம் பேர்லேயே சொத்துக்களை வாங்கலாம், வைத்திருக்கலாம், விற்கலாம். அதனால தான் இது ஒப்பந்தத்தில் கையொப்பமிடணும்னா கை கிடையாது. இது மனிதர்கள் மூலம் தான் செயல்பட வேண்டும். அப்போ தான் அதுக்காக பொது முத்திரைன்னு ஒன்று செஞ்சுருப்பாங்க. ரவுண்டாக இதனுடைய பெயர் பொறித்த முத்திரை ஒன்று இருக்கும். அந்த முத்திரை எங்கெல்லாம் பதிக்கப்படுகிறதோ அது கையொப்பமிட்டதாக கருதப்படும், சட்டப்படி கருதப்படும் சொல்கிறோம். அதுதான் பொது முத்திரைன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை. அது இந்த கூட்டுப்பங்கு நிறுவனத்தில் காணப்படுகிறது அப்படின்றத கொஞ்சம் குறிப்பிடலாம். இதில் அடுத்து கூட்டுறவு அமைப்புன்னு சொல்லக்கூடியது தாமாகவே ஒன்றிணைந்து, மக்கள் தாமாகவே தம் பிரச்சனைக்காக ஒன்றிணைந்து ஒரு அமைப்பை தொடங்கின வாலண்டரின்னு சொல்கிறான். தானே விரும்பி ஒரு அமைப்பை உருவாக்கி கொண்டு அந்த செயல்பட ஆரம்பித்தார்களானால் அது கூட்டுறவு அமைப்பு. கூட்டுறவுக்குன்னு தனி சட்டங்கள்லாம் இருக்குது. இது பாதிக்கப்பட்டவருடைய அமைப்புன்னு சொல்லலாம். இதில் கூட்டுறவில் ரொம்ப முக்கியம் என்னென்னா 25 உறுப்பினராக இருக்கணும் குறைஞ்ச அளவு தொடங்கிறதுக்கு. அதிக அளவுக்கு எல்லை கிடையாது. ஆனால் அந்த 25 உறுப்பினரும் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, பொது பிரச்சனை கொண்டவர்களாக இருக்கணும். ஒரே வகை பிரச்சனை, சரியான இடையில கலப்படம் இல்லாமல் பொருள் கிடைக்கல, பற்றாக்குறை இருக்கிறது அப்படின்னு சொன்னோன்னா அவங்கெல்லாம் ஒன்றா 25 பேர் சேர்ந்தால் அது நுகர்வோர் கூட்டுறவுன்னு சொல்கிறான். அதே மாதிரி குறைஞ்ச வட்டிக்கு பணம் கிடைக்கல அப்படின்னாங்கன்னா அது மாதிரி இருக்கக்கூடிய 25 பேர் சேர்ந்தாங்கன்னா அதை ஒரு நாணய கூட்டுறவு சங்கம் தொடங்கலாம். இது மாதிரி பொது பிரச்சனை கொண்ட 25 பேர் அவர்கள் ஒரு ஒன்றா சேர்ந்தாங்கன்னா தானே முன் வந்து இந்த கூட்டுறவு அமைப்பு தொடங்கலாம். இந்த கூட்டுறவில் ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உறுப்பினர்கள் ஒரு பங்கு வாங்குறாங்கன்னா எத்தனை பங்கு வச்சுருந்தாலும் ஒரு மனிதன் என்ற முறையில் சமத்துவ அடிப்படையில் ஒரு வாக்கு மட்டுமே அளிக்கப்படும். ஒரு நபர் ஒரு வாக்கு. மேலே சொன்ன அந்த கூட்டு பங்கு நிறுவனத்தில் ஒரு பங்கு ஒரு வாக்கு. பணத்துக்கு தான் மரியாதை. இங்கே அப்படி இல்லை, மனிதர்களுக்கு தான் மரியாதை. ஒரு உறுப்பினர் எத்தனை பங்குகள் வைத்திருந்தாலும் அவருக்கு ஒரு வாக்கு அளிக்கப்படுகிறது. அதனுடைய அடிப்படையில் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நிர்வாகம் மேற்கொள்ளப்படும். அதனால தான் இது ஜனநாயக அமைப்புன்னு பேர். நம்ம எப்படி ஜனநாயகத்தில் ஒரு பணக்காரன் ஏழை எல்லாருக்கும் ஒரு ஓட்டு தான் இருக்கோ, அதே மாதிரி கூட்டுறவு அமைப்பில் உறுப்பினர்கள் எந்த தன்மை, பணத்தன்மை எந்த தன்மை இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு